ஆனா அப்ப அனிருத் அவர்களை சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜோவியலான ஒரு டேக்கு. என்னடா அப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா சொல்றாரு அவரு. அங்க போய் பசங்களும் பொண்ணுங்களும் ஜாலியா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஜோவியலான டேக். தேர் இஸ் ஆல்சோ சும்மா சப்பா கேட்ட வருது. ஏஜ் ஃபேக்டர்ன்றது ஒன்று இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ நீங்களும் நானும் ஒரு விஷயத்த வேற மாதிரி பேசுவோம். நீங்களும் நானும் வேற ஒரு ஏஜ் குரூப், இப்போ உங்களுக்கு எனக்குமே ஏஜ் குரூப் இருக்குன்னு வேற ஒரு ஏஜ் குரூப்னா அது இவரு ஈஸ் ஃப்ரம் 50s, ரைட்டுங்களா? அப்போ அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இவர் நினைச்சா எவ்வளவு மோசமா பேசலாம், எவ்வளவு திட்டலாம், எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஏஜ்ல அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்டுக்கு இப்போ எத்தனையோ ஸ்டேஜஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டேஜஸ் சார். பாலகிருஷ்ணா கோவப்பட்டு பேசினது, திட்டினது, கெட்ட வார்த்தையில பேசினது, அதே மாதிரி மோகன் பாபு கெட்ட வார்த்தையில பேசிட்டு திட்டினது, சிரஞ்சீவி கெட்ட வார்த்தையில பேசினது, திட்டினது, இவர் எதுவுமே பண்ணது சார். எல்லாமே ஜோவியலான ஒரு டேக்கு, ரொம்ப லைட்டான ஒரு டேக்கு. இப்போ லாஸ்ட் இதுல பேசும்போது குடிக்க வேணாம்னு சொல்ல லைட்டா அப்பப்போ அப்படிம்பாரு. இதுதான் சார் அது ரியல் மென்டாலிட்டி.